ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கறியில் செஞ்ச மட்டன் பாயா. தேவையான பொருட்கள்: ஆட்டுக்கறி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லித்தழை, 4 சில் தேங்காய், இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் 1 கப், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் மல்லித்தழை சேர்த்து, மல்லித்தழை நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளியும் சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கி கொடுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலா பொருட்களையும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு கறியையும் சேர்த்துக்கலாம். கறி சேர்த்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கறியும் மசாலாவும் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சூப் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இப்போ குக்கரில் 4 விசில் போட்டுக்கலாம். 4-5 விசில் விட்டால் தான் கறி நல்லா வேகும். பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ ஸ்டீமிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மட்டன் பாயா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.